அல்லேலூயா. தேவஜனமே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆராதனை கண்டிப்பாக ஆண்டவர் குடும்பத்துல பெரிய காரியங்கள் செய்வார், தேசத்துல பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார், வெற்றி தந்த தேவனாக இருக்கிறார். வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் வெற்றி தந்த தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும், அவன் நாமத்தை நம்ம உயர்த்தும். ஆராதனைக்கு அதாவது கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பாவமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலையிலையும் துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட நீர் பேசும், உடனே தங்கியிரும், பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ஐயா. ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்களோட குடும்பத்துடைய தங்கியிரும், உடனே பேசி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனாலயா, ஆமென். தேவஜனமே, உற்சாகமாக இந்த வேளையில ஆண்டு நம்ம ஆராதிப்போம், ஆண்டு நம்ம போற்றி பாடுவோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் வெற்றி தந்தவர், விடுதலை தந்தவர். அவன் நம்ம ஆராதித்து நம்ம போற்றி நம்ம பாடி புகழ்வோம். இரண்டு சாமுவேல் 22 3 வசனத்துல தாவீது சொல்லுகிறார், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஆம், அவர் நம்மை கொடூரமான மனுஷருடைய கரங்களிலிருந்து ரட்சித்து உன்னதத்தில் வைக்கிறவர். The Lord has rescued us from the violent people. Oh, let's sing together. அவரை உயர்த்தி பாடி சொல்லுங்க, அவரை அடைக்கலாம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உன்னை சுற்றிலும் 1000 பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம், ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர்,
நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர், எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர், எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லாடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லாடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னிலும் பலவான் என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தீரே. என்னில் பிரியமாயிருந்தபடினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீரே. உம்மை ஆராதிப்பேன் அப்பா. எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களை நீ தூக்கி எடுத்த தேவன் நீர், எங்களை ஆசீர்வதித்த தேவன் நீர், எங்களை வழி நடத்தின தேவன் நீருமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் ஒருபோது நீர் மறுப்பதே கிடையாது. ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை நீ மறுப்பதில்லை. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல் காக்கிற தேவனாக நீர் இருக்கிறோமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்களை மறவாத தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே எங்களை எப்போதும் ஆண்டவரை நினைவு கூறுகிற தேவனாக நீர் இருக்கிறீர். அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் சுகம் கொடுக்கிற தேவன் நீர், எகுவா ரஃபா. ஆண்டவரே எங்கள் குடும்ப மருத்துவர் நீர். ஆண்டவரே அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மறவாமல் நினைத்த தேவனே, அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா.
தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். எங்களை மறவாத தேவனாக நீர் இருக்கிறீர். அப்பா, நீர் ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை, மறந்ததும் இல்லை, மறக்க போகிறதும் கிடையாது. ஆண்டவரே, தாயும் தகப்பனும் கைவிட்ட அந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, நம்முடைய உள்ளங்கையில் எங்களை வலிந்து வைத்திருக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். மறவாமல் எங்களை நினைக்கிற தேவன் நீர். பரிகாரியான தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, யாத்ராகமம் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொல்கிறீர், நானே உன் பரிகாரியான தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர். எங்கள் பரிகாரியான தேவனாக நீர் இருக்கிறேன். அப்பா, அம்முக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. துயரங்கள் நெருக்கையில் ஆறுதலின் தெய்வம் நீரே. வியாதியின் நேரத்தில் சுகப்படுத்தும் மருத்துவரே. துயரங்கள் நெருக்கையில் ஆறுதலின் தெய்வம் நீரே. வியாதியின் நேரத்தில் சுகப்படுத்தும் மருத்துவரே. சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. அழுத்தையில் சுமை தாங்கும் தெய்வம் நீரே. சஞ்சலத்தால் கசங்கையில் இளைப்பாறுதல் தருபவரே. மனபாரங்கள் அழுத்தையில் சுமை தாங்கும் தெய்வம் நீரே. சஞ்சலத்தால் கசங்கையில்
தருபவரே யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. நானே உன் பரிகாரி என்றவரே, நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீரே. நாளெல்லாம் சுகம் தந்து நடத்துவீர் ஆண்டவரே. நாளெல்லாம் நீர் சுகம் தந்து எங்களை நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாளெல்லாம் நீர் எங்களை நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். பயப்படாதே, தேயாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவனாக நீர் இருக்கிறீர். அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர். நாளெல்லாம் எங்களை வழி நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி நன்றி. நல்ல மேய்ப்பனாக இருந்த ஆண்டவரே, நல்ல பாதையில் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நீர் நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரும் ஆராதிப்போமா. தேவன் சர்வல தேவனாக இருக்கிறார், சாவை வேண்டுவராக இருக்கிறார், ஜீவனின் அதிபதியான தேவனாக இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். எல்ஷடாயின் தேவன் அவர் சர்வலவராக இருக்கிறார். யெகோவா ஷாலும் சமாதானம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், மகிமையின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் ஐயா, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகளை நீர் சந்தியும் இந்த நாட்களிலும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவர் நடமாட்ட சட்டத்து காலத்திலும் ஆண்டவரே. அப்பா, இந்த COVID-19 இந்த ஆண்டவரே கொரோனா வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் பரிகாரியான தேவனாக நீர் இருக்கிறீர். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த வியாதிகள் முதலாவது இயேசு நாமத்தில் மறைந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மறைந்து போகட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறுவதாக ஜெபிக்கிறோம். தேசத்துல சூழ்நிலைகள் மாறுவதாக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறுவதாக ஜெபிக்கிறோம். பொருளாதாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் ஆண்டவரை தலைகீழாக மாற்ற செய்கிற தேவனாக நீர் இருக்கிற நீ செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்துல போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. பாதை உன் கூடாரத்தை அணங்காது என்று சொன்னீர், அணங்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே, அணுகாம இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பாதுகாப்பு தாரும், நீ தேவைகளை சந்தியும், நீ வழி நடத்தும் ஆண்டவரே. ராஜா, அந்த வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில், வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்பா, நீ பெரிய காரியங்கள் செய்வதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருசபைக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு ஊழியங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே. எத்தனை திருசபைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எத்தனை தனிப்பட்ட ஆண்டவரே ஊழியங்கள் செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நீ சந்தியும், அவர்கள் தேவைகளை நீ சந்தியும், அந்த திருசபை தேவைகளை சந்தியும், அந்த திருசபை அங்கத்தினர்கள் நீ சந்தியும் ஐயா. ஆண்டவரே, திருசபைகளை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ பயன்படுத்தும், நீ வழி நடத்தும் ஆண்டவரே. திருசபைகள் ஒன்று கூடாமல் இருந்தாலும் ஆண்டவரே, திருசபை மறுபடியும் கூடும் வரைக்கும் இருக்கும் ஆண்டவரே. விசுவாசிக்க நாங்கள் விசுவாசமாக உடைய வாழ்க்கையில வளரவும் ஜெபிக்கவும் அந்த ஐக்கியத்துல நாங்கள் பலனடையும் ஆண்டவரே. நீ இருக்கிற தாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வரும்போது ஆண்டவரே, திருசபை ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாங்கள் உணர்வோட ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொண்டு ராஜா நாங்கள் தேடி வர நீ இருக்கிற தாரும் நீ செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்யும் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துல சேமத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி நீ கொண்டு வரும். பெரிய காரியங்களை செய்யும், அற்புத அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தேசத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. அரசியல் ரீதியிலும் ஆண்டவர் சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் ஆண்டவரே, அரசியல் ரீதியில் மாற்றங்கள் வரணும், பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா, அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு ஆண்டவரே, அப்பா, நாங்கள் பொருளாதார
பொருளாதாரத்துல ஆண்டவரே பிரச்சனைகளை மேற்கொள்ளாமல் ஆண்டவரே ராஜா, பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தாரும், ஞானத்தை தாரும், தேச தலைவர்களுக்கு ஞானத்தை நீ தாரும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வதி, நீ வழி நடத்தும் ஆண்டவரே. நீ கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாதிக்கப்பட்டு ராஜா இந்த தேசத்துல எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள், போதாத தேவையில இருக்கிறார்கள். அந்த தேவைகளை நீ சந்திப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நீ கைவிடுவதில்லை ஆண்டவரே. அப்பா கடன் கொடுக்கிறவர்களாக நீ மாத்துகிறீர், கடன் வாங்குறவர்களாக நீ வைப்பது கிடையாது. அதே போல ஆண்டவரே தேசத்துல இருக்கிற பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீ ஆசீர்வதி. திருசபைகள் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட குடும்பத்தை சந்திக்கவும் ஆண்டவர் திருசபைகளை நீ பயன்படுத்தும். தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், பயன்படுத்துவதாக ஜெபிக்கிறோம், வழி நடத்துவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறுதியாக ஆண்டவரே எங்க திருசபை அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்துல அவர் செய்யற காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீ செய்யற காரியங்களை நீ வாய்க்க செய்யும், நீ ஆசீர்வதி, நீ பயன்படுத்தும், வழி நடத்தும். போகிற ஆண்டவரை எங்க சென்று வந்தாலும் போகிற இடத்துல பாதுகாப்பு நீ தாரும், வேலைக்கிற இடத்துல நீ பாதுகாப்பை தாரும். தூதரன் சுத்தி நீ வேலை எடுத்து நீ பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே சங்கீதம் 91 நீ சொல்றது பிரகாரம் பாதுகாப்பு நீ தாரும் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் வழி நடத்தி நீ ஆசீர்வதித்து நீ காத்துக்கொள்ளும். முற்றிலுமாகவும் கருத்து நான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கத்துக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தின் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பலகத்திலே செய்யப்படுறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த ஆகலத்தையும் தாரும், எங்குருமாய் குற்றம் செய்ய நாங்க மன்னிக்கிறது போல எங்க பாவ குற்றங்களை மன்னி சோதுக்கு பிரேஸ்க்கு பண்ணாமல் டீம் என்று ரசிக்கும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன். கடந்து சொல்லுவோம். ஏது வாசிப்புக்கு நம்ம கடந்து செல்லும் என்பதாக சில காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பாக 7வது ஐசையா 7வது அதிகாரம் வசனம் 6 தமிழ்ல நம்ம வாசிப்போம். ஆனா இங்கிலீஷ் பைபிள் வைத்திருக்கிறவர்கள், ஆங்கில பைபிள் வைத்திருக்கிறவர்கள் ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 4 பாருங்க. இன்னைக்கு பிரசங்கம் முழுவதும் நான் இங்கிலீஷ் பைபிள் வாய்த்து நான் பிரசங்கம் பண்ணால வசனங்கள் இங்கிலீஷ் பைபிள் பிரகாரம் நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். நீங்கள் தமிழ் பைபிள் நீங்க வைத்திருந்தால் வசனங்கள் கொஞ்சமாக இன்னுக்கும் இருக்கும். அதை நீங்க கவனத்தில் வலிக்கும்படி நான் சொல்லுகிறேன். வேத வாசிப்பை நம்ம கேட்போம். இன்றைய தியானத்திற்கென்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் வசனம் 6. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்து ரேட்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அல்லேலூயா. தேவஜனமே, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள்லையும் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டோட செய்தி நம்ம கேட்க வந்திருக்கிறோம். உற்சாகமாக ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். குறிப்பாக இந்த நடமாட்ட சட்டத்தின் நேரத்திலையும் ஆண்டவர் நம்மளோட இருந்து தேவைகளை சந்தித்து நம்மளோட பேசி நம்ம பலப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டு செய்தி கேட்க முன்பதாக அப்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலையும் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை முத்திரை எட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே ராஜா, நிலத்துல விழுந்த விதைகள் போல ஆண்டவரே அப்பா 50 இந்த செய்தி நாங்கள் கேட்டு கனி கொடுத்து விசுவாச உறுதியாக எங்க வாழ்க்கை நாங்கள் நினைத்திருக்க எங்களுக்கு நீ கிருபை தாரும். நீ வழி நடத்தி நீ ஆசீர்வதித்து நீ காத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவஜனமே, நம்ம எல்லாருக்குமே நல்ல செய்தி கேட்கணும்னா ரொம்ப விருப்பம். ஆமா தானே? இன்னைக்கு கூட காலை எந்திரிச்சதுக்கு பிறகு நம்ம செய்தி தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த கொரோனா வியாதி எவ்வளவாக குறைஞ்சிருக்குது. நல்ல செய்தி நம்ம கேட்கணும். எத்தனை பேர் குணமடைந்திருக்கிறார்கள், நல்ல செய்தி கேட்கணும். சூழ்நிலைகள் எப்படியாக பல தேசத்திலையும் மலேசியா தேசத்திலையும் எப்படியாக இருக்குது, நல்ல செய்தி கேட்க முடியுமா? அதுக்கப்புறம் இந்த MCO நடமாட்ட சட்டங்கள், மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இது சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் மாறுமா? நம்ம பிரைம் மினிஸ்டர் புதுசாக நல்ல செய்தி சொல்லுவாரா இப்படின்னு சொல்லி நம்ம நல்ல செய்தி, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னைக்குமே நம்ம கேட்க நம்ம ஆசைப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுது. என்னைக்குமே கட்ட செய்தி, பேட் நியூஸ் நம்ம விருப்பப்படுறது கிடையாது. பேப்பர் படிக்கும் போதும்
ஒவ்வொரு திருப்பியும் படிக்கல, என்னடா படிக்கிறப்பெல்லாம் நல்ல செய்தியே கிடைக்கும் போதே சில பேர் புலம்புறது நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா சில நேரத்துல நம்ம நல்ல செய்தி நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு கணவர் மனைவி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் புதிய திருமண தம்பதிகள் அவர்களும் கொஞ்ச நாட்கள் சேர்ந்து நல்ல செய்தி எதிர்பார்ப்பார்கள். அவள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர்கள், புருஷனோட அம்மா அப்பா, பொண்ணுல அம்மா அப்பார்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. என்ன சொந்தக்காரங்க என்ன எதிர்பார்ப்பார்கள்? ஏதாச்சும் நல்ல செய்தி கிடைக்குமா, நல்ல செய்தி நம்ம கேட்போமா என்று சொல்லி இந்த நல்ல செய்தி நம்ம எப்பவுமே கேட்கறதுக்கு உண்டு. எனக்கு ஞாபகம் இருக்குது, சிறிய ஒரு கதை நான் சொல்லியிருக்கிறேன்னு தெரியல, நான் சொல்லியிருந்திருப்பேன். ஞாபகம் இருக்குது, 6ஆம் படிக்கிறப்ப 12 வயசுல ஸ்கூலுக்கு அம்மா சொல்லி அனுப்புவார்கள். கொக்கரிக்குலம் இருக்குல்ல, சனிக்கிழமை மிந்தி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நீ பார்த்துப்போ, வாய்ஸ் பிரேக்கிட்டு இருக்கோம், கலந்துட்டு வா, பார்த்து பத்திரமா வா, முடிஞ்ச சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி பத்திரமா போயிட்டு அனுப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்றது, நடுவில் கொஞ்சம் பிரேக் கிடைக்கிறப்போ பந்துலாரு. ஒரு தடவை என்ன நடந்துச்சு, பந்து விளையாண்டுட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் அடிபட்டுருச்சு, கால் அடிபட்டோட சரியான வலி. என்ன நடந்துருச்சு, அதெல்லாம் முடிந்துட்டு வீட்டுக்கு வரோம். அப்பா ஏத்திட்டு வந்துட்டாங்க. மோட்டர்ல உட்கார முடியல, ஏன்னா முட்டியை மடக்க முடியல, இவ்வளவு வலி. வீட்டுக்கு மேல படி ஏறி போகணும். படி ஏறி போகும்போது அழகா அப்படியே எங்க அப்பால தெரியாத மாதிரி மெதுவா எங்க அப்பாடையே பேசிட்டு போற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே ஏறிட்டேன். கவ பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு. அப்படியே எங்க அப்பாவை ஓகே அப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி மெதுவா அப்படியே கால் எடுத்து வைக்க முடியல, வேகமெல்லாம் ஏற முடியல. அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ள போடுறேன், அப்படியே மெதுவா நடந்துட்டு எல்லாத்துட்டும் தெரியாத மாதிரி நான் நடிச்சுக்கிட்டே அப்படியே போறேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு. எங்க அம்மா போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி பார்த்து பத்திரமா போ, பந்து விளாடுற வேலைலாம் வேணாம் என்று சொல்லி எடுத்துக்கிட்டாங்க, போனாங்க. அதனால இப்ப நான் அடிப்பட்டேன், பந்து விளாண்டேன்னு சொன்னா என்ன ஆகும், அடிதான் ஆகும், மிதிதான் ஆகும் வீட்டுல. அதனால நான் அழகா என்ன பண்றேன், அப்படியே சமாளிக்கிறேன். மாமா சொன்னாங்க, சரி சீக்கிரமா குளிச்சிருக்காருமே, நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போறோம். சரி அப்ப நான் என்ன பண்ணேன், அப்படியே துணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே தெரியாத மாதிரி பாத்ரூம் போயிட்டு கிளம்புறதுக்கு நான் போறேன். யாரு பார்த்தாங்க, என்ன நடந்துச்சு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரியாது. சரியா, நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சமாளிச்சுட்டேன். ஓகே, பாத்ரூம் போயாச்சு, குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பிட்டு காடியிலே கீழே இறங்கி போய் உட்காந்தாச்சு. பெரியம்மா வீட்டுக்கு போற பாதைன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரோட தாண்டுறோம், பெரியம்மா வீடு நேரா போறோம். திடீர்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பெரியம்மா மக தான் எங்களை ஏற்றிட்டு போறாங்க. சிக்னல் லைட் வளையுது, எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னடா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிக்னல் வளையுத, பெரியம்மா வீடுல சொன்னாங்க. எங்க அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா யாரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற, எங்க போறோம்? அம்மா என்னத்துக்கு சொல்லியிருப்பாங்க, வாய் மட்டும் உட்காந்துருப்பாங்க, காலு மட்டும் உடஞ்சிருக்கணும், என்னாச்சும் சொல்லிட்டோம், நீ என்ன நடக்கிறதே வேற, நீ பாரு என்று சொல்லிட்டு சொன்னாங்களா. அப்போ தெரியுமா, எல்லாத்துக்கும் வீட்டுல என்னதான் சமாளிச்சாலும் தெரிஞ்சிருச்சு. இப்ப என் ஜபம் ஒண்ணுதான், ஏற்கனவே அதுக்கு முந்தின வருஷம் 5ஆம் பிள்ளை தான் கையை உடச்சேன் பந்திலாடு, 6ஆம் பிள்ளை காலை உடச்சுன்னா பந்திலாடு விடுவாங்க நினைக்கிறீங்க. அப்புறம் ஒரே ஒரு ஜபம் தான், ஆண்டவரே என் கால் உடஞ்சிருக்கு, ஆண்டவரே என் கால் உடஞ்சிருக்கு. நம்புறீங்களோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் போறோம், எமர்ஜென்சி போறோம், எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஜபம் தான் எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் சொல்லட்டும், உனக்கு இப்ப பந்திலாட்டே நீ மறந்துருக்கு. நானும் ப்ரே பண்றேன், ஜெபம்லாம் ஒண்ணுதான், ஆண்டவருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என் காலை உடஞ்சிருக்கிறேன், என் காலை உடஞ்சிருக்கிறேன். இப்போ டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, கால் உடையில சதை கிழிஞ்சிருக்குது, ஆழமா கிழிஞ்சிருக்குது, அவ்வளவுதான் மருந்து போட்டு அது பேண்டேஜ் கட்டினா 1 மாசத்துக்கு சரியா இருக்கும். அந்த டாக்டர் சொன்ன ஒரு காரியம் அது எனக்கு எவ்வளவு நல்ல செய்தியா இருந்துச்சான்னு தெரியுமா. அப்பனா பந்திலாடலாம், கால் உடையில வந்துடலாம், அவ்வளவுதான். ஏன்னா அந்த நேரத்துல அது எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருந்தது. அந்த நிறைய கதை வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த மாதிரி சொல்ற ஒரு காரியம் எனக்கு அப்பா ஒரு நிம்மதி. இந்த தோல்ல இருக்கிற ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்தி. அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாச்சும் கடந்து போயிருக்கோம். ஒரு நல்ல செய்தி, அந்த நல்ல செய்தி நம்மளோட பாரத்தை நம்ம தோல்ல இருந்து இறக்கி வைக்கிறோம். தேவஜனமே, இதையா நான் சொல்லுகிறேன்னா, இதே சூழ்நிலை தான் நம்ம வாசிச்ச பகுதி 7ஆவது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம், 4வது வசனம். அந்த பகுதியை 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதே சூழ்நிலை தான் யூதாவின் ராஜா ஆகாஸ் என்றவர். ஆகாஸ் என்ற ராஜா ஒரு சூழ்நிலை கடந்து போகிறாரு. 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள், ரேசினோ பேக்கா. அராம்
தேசம் ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் 2 பேர் இருக்கிறார்கள். இந்த 2 ராஜாக்கள் ஒன்னாவது பார்த்தோம்னா ஆஹாஸ் ராஜாவை, யூதாவின் ராஜா ஆஹாஸ் என்ன பண்ணுகிறார்கள், தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா 1வது வசனத்தை பார்க்கிறோம், அவர்கள் மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ள முடியாம இருந்தாலும் இந்த 2 ராஜாக்கள் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆஹாஸ் அறிந்திருந்தனாலதான் 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஆஹாஸ் மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணுகிறார்கள், பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா 6ஆம் தேச ராஜா என்ன பண்ணுகிறாரு, எப்ரேம் ராஜாவோட சேர்ந்து என்ன பண்ணுகிறார்கள், திட்டம் போடுகிறார்கள், எப்படியாவது இந்த யூதாவை நம்ம தாக்கிடணும் என்று சொல்லி. பாருங்க, இப்ப ஆகாஷ் ராஜாக்கும் ஜனங்களும் எப்படி பயந்து இருக்கிறாருன்னா, காத்தடிச்சா மரத்துல இருக்கிற இலைகள்லாம் ஆடும் தெரியுமா, அந்த மாதிரி ஆடிக்கொண்டு இருக்கிறார்களாம், பயந்து கொண்டு இருக்கிறார்கள், தள்ளாடி கொண்டு இருக்கிறார்கள், ஒரு குழப்பத்துல இருக்கிறார்கள். ஐயோ எங்களை தாக்கிடுவார்களா, ஏற்கனவே 2 ராஜாக்கள் நம்மளை தாக்குனார்கள், இப்ப எப்ரேம் ராஜாவும் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுகிறார்கள், தாக்க வந்துகிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்களும் ஆஹாஸ் ராஜாவும், யூதாவின் ஜனங்களும் ஆஹாஸ் ராஜாவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆடி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குழப்பத்துல, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற நேரத்துல 3வது வசனம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஐசையா தீர்க்கதரிசியோட பேசுகிறார். என்ன சொல்லுகிறாரு, நீ நம்மளோட குமாரனும் ஷெஹேர் ஜசூப் பேர் போட்டிருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஆஹாஸ் நீங்க சந்திங்க. அவரு 3வது வசனம் நம்ம பார்த்தோம்னா எங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆஹாஸ் ராஜா இந்த இடத்துல இருப்பார்கள், நீனும் உன்னோட மகனும் நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரும் போயிட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற செய்தியை போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி ஐசியா கிட்ட சொல்லுகிறார். அறிந்திருக்குன்னா ஏற்கனவே ஐசியா தீர்க்கதரிசி நல்லா புகழ் பெற்றவர், நல்ல ஒரு ஆண்டவர் தீர்க்கதரிசி, எல்லாத்துக்கும் அறிந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இப்ப ஆண்டவர் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி ஆகாச பார்க்க போகிறார். என்ன செய்தி சொல்ல போகிறார், என்ன செய்தியை சொல்ல ஆகாஸ் கிட்ட ஆண்டவர் ஐசியா தீர்க்கதரிசி அனுப்புறார். அது என்ன செய்தி, அது என்ன நல்ல செய்தி தேவஜனமே, அந்த நல்ல செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது, ஐசியா வாயிலிருந்து வருகிறது என்னவென்றால், கவனியுங்கள், பி அட்டென்டிவ். பாருங்க, இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது வசனம் இப்படியாக வருகிறது. 4வது வசனம், say to him be careful. இந்த be careful எபிரேயர் மொழியில மூல பாஷையில எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கவனிக்கணும், ஷமார் என்று சொல்லி வார்த்தை வரும். இந்த வார்த்தை ஆராய்ச்சியாளர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அதுக்கு என்ன அர்த்தம்னா கவனிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறார், அந்த வார்த்தையை கவனிக்கணும். இன்னைக்கு ஆகாஸ்க்கு ஐசியா தீர்க்கதரிசி சொல்லுகிற முதல் காரியம் இங்க கவனி. அப்படின்னா பாருங்க, எதுக்கு கவனிக்க சொல்றாருன்னா, இங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி வரப்போகுது, முக்கியமான ஒரு காரியம் வரப்போகுது. அதனாலதான் ஐசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீ இங்க கவனி. கவனிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவஜனமே, கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமாக காணப்படுது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு குறிப்பாக இந்த எம்சிஓ காலகட்டத்துல நம்ம கவர்மெண்ட் சொல்லுகிற காரியத்தை நம்ம கவனித்து செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்னைக்கு வீட்டுக்கு 2 பேர் வந்து கொண்டிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிற வேலையில யார் 2 பேர் வரீங்கன்னு சொல்லிட்டு இங்க ஜாமான் அடுக்க வந்துட்டு இருக்கிறாங்க. சோசியல் ஃபங்க்ஷன் காரியங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறதுனால ஊழியர்கள் வீட்டுக்கு ஜாமான் அடுக்க வந்தவர்கள் 2 பேரை போலீஸ் ஒரு ஆள் நிப்பாட்டிட்டு, நீ 1000 வழி கொடு, இல்லைன்னா 5000 வழி கொடு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஏன்? அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, 2 பேர் வராதிங்க, ஒரு ஆள் வாங்க. கவனிக்கல. எங்க அம்மா சொல்லியும் கவர்மெண்ட் அரசாங்கம் சொல்லியும் கவனிப்பு இல்லை, கவனிப்பு கிடையாது. சொன்னத காரியத்தை செய்யணுமே, சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கவனம் கிடையாது. இன்னொன்னு கேள்விப்பட்டேன், ரோட்ல பாபரு என்னங்கள பாபர் ஷாப்ல போய் உட்காந்துருந்து 13-14 பேரை போலீஸ் பிடிச்சிட்டு, ஏன் கவனிப்பு இல்லை? சொல்லி இருக்கிறாங்களா இதை செய்யணுமே என்று சொல்லி கவனம் ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. பாருங்க, இப்படி இருக்கிறதுனால, கவனம் சரியில்லாதனால என்ன நடக்குது? பாதிப்பு வருகிறது.
இன்னைக்கு அதே போலதான் இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. யார் நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கவனிக்கணும். அதனாலதான் ஐசியா ஆகாஸ் ராஜா பார்த்துட்டு, இங்க நீ கவனி, நீ இங்க கவனி, யூ பே அட்டென்ஷன் வாட் ஐம் கோனா சே, பி அட்டென்டிவ், நீ கவனி, நான் சொல்லுகிற காரியத்தை நீ நல்ல ஆழமாக கவனி என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? கவனி ரொம்ப முக்கியம். பாருங்க, ஐசியா 33வது அதிகாரம் வசனம் 6, எசேக்கியேல் 33வது அதிகாரம் வசனம் 6 நம்ம திருப்பி கொண்டோம்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறார்னா, காவல்காரனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 6வது வசனம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, பார்க்கணும், இந்த காவல்காரன் முன்னுக்கு எதிரிகள் வரும்போது அதை பார்த்து அவன் ஒன்னும் செய்யாமல் இருந்தானா, எச்சரிக்கை கொடுக்காம இருந்தானா என்ன நடக்கும்? அழிவு வரும்போது ஆண்டவர் யாரை கேட்பேன் என்று சொல்கிறாரு? இந்த காவல்காரன். அதே போல 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, காவல்காரன் எச்சரிக்கை பண்ணி, ஆனா அதை கேட்டு ஜனங்கள் கவனம் செலுத்தலனா என்ன நடக்கும்? அவர்களோட ரத்தம் அவர்கள் சொந்த தலைமையிலே இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, அப்படின்னா முன்பதாக வருகிற காரியங்கள், ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கவனம் கொடுக்காம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு பாதிப்பு யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். அதனாலதான் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஆகாஸ் ராஜா 3 தேசம், 2 தேசம் தாக்குனார்கள், இப்ப 3 தேசம் எப்ரேம் கூட சேர்ந்து இவருக்கு என்ன பண்ணுகிறார்? யூதாவை தாக்கும் என்று சொல்லி திட்டம் போடும்போது ஆகாஸ் ராஜா பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஐசியா 7வது அதிகாரம் வசனம் 2 நம்ம பார்க்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா மட்டுமில்லாமல் ஒரு தேசமே, யூதாவின் தேசமே பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சொல்றது நீ கேளு, நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நீ கேளு. அதுதான் இங்க ஐசியா முதல் காரியம் சொல்லுகிறார், நான் சொல்ல வேண்டியத நீ கேளு. எதுக்குங்க கேட்கலாம்? எதுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லணும்? ஏன் கேளுன்னு சொல்லுகிறாருன்னா, ஏன்னா ஆண்டவர் ஒரு செய்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு செய்தி வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம பயப்படும் போது நிறைய நேரத்துல என்ன நடக்க போது ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம கேட்க ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் தெரியுமா? நமக்கு அந்த சூழ்நிலை தான் பெருசா இருக்கும், நமக்கு அந்த பிரச்சனை தான் பெருசா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிற நடக்கிற காரியங்களை நம்மளால சில நேரத்துல பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனை பெரிதாக தெரியும், அந்த போராட்டங்கள் பெரிதாக தெரியும். இப்ப இருக்கிற அந்த குறிப்பா அந்த ஆசோட சூழ்நிலை, அவனுக்கு அந்த பிரச்சனை தான் பெருசா இருந்துச்சு. தாக்க வராங்களா, தாக்க வர ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஐசியா நான் சொல்றதை நீ கேளு. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம பிரச்சனை வாழ்க்கையிலையும் நம்ம சூழ்நிலையிலையும் நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு ஆண்டவர் காதுகளை நம்ம ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியத்தை நம்ம கேட்க நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஆண்டோட காரியத்தை, ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியத்தை நம்ம கவனிக்கணும். We have to listen. We need to be attentive. இன்னைக்கு ஒரு முக்கியமான கால் வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த கால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். முக்கியமான ஒரு கால் மிஸ் பண்ணிட்டேன். அதே போல ஆண்டவர் கொடுக்குற காலுக்கும் நம்ம மிஸ் கால் பண்ணிட வேண்டாங்க. டோன்ட் மிஸ் காட்ஸ் கால். ஆண்டவர் கொடுக்குற, ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். கவனிக்கணும். ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியத்தை கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால ஐசியா சொல்றாரு, நீ கவனி. ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியத்தை கவனி. இந்த கவனிப்பு ஆண்டவர் கொடுக்குற செய்தி நம்ம கேட்கும் போது அது வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தியாக இருக்கும். தேவஜனமே, ஆண்டவர் ஆகாஸ் வருகிற ஒரு செய்தி கட்ட செய்தி கிடையாது, கெட்ட செய்தி கிடையாது. ஆண்டவர் ஆகாஸ்க்கு கொடுக்க வருகிற செய்தி கெட்ட செய்தி கிடையாது, நல்ல செய்தி. அந்த நல்ல செய்திய ஆகாஸ் மறைந்திருந்தானா? அந்த நல்ல செய்தி ஆகாஸ் விட்டுருந்தானா? அத ஐடியா சொல்கிறாரு, நீங்க கவனி. தேவஜனமே, அவன் அந்த பயப்படுற ஒரு சூழ்நிலையில அவன் பயந்து கொண்டு இருக்கிறான். அந்த பயத்துல அவன் தவறான முடிவு எடுத்திருந்தா, ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் என்ன சொல்ல வராரு என்று சொல்லி கவனிக்காம இருந்திருந்தா, ஐசியா வரும்போது ஐசியா கையை தட்டி, நான் இங்க பிரச்சனையில இருக்கிறேன், நீ என்னங்க சொல்ல வரேன்னு நீ சொல்ல, நான் இதுக்கு கேட்கணும்னு சொல்லியிருந்தா ஐசியா கிட்ட,
தேவஜனமே, ஆண்டவர் இங்க ஒரு நல்ல செய்தியை சொல்ல வருகிறாரு. அந்த நல்ல செய்தியை நம்ம கேட்கிறோம். நீங்க நம்மளும் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். நம்மளும் ஒரு பிரச்சனை காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். நம்மளும் ஒரு போராட்டத்தின் காலகட்டமாக தான் இருக்கிறோம். நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம அந்த கஷ்டத்தை கடந்து போகாம இருக்கலாம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிற நிறைய குடும்பங்கள், நம்ம சுத்தி இருக்கிற நம்ம அறிந்திருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இந்த கஷ்டத்துல இருக்கிறார்கள். நமக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம அந்த சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில குறிப்பாக நம்ம கவர்மெண்ட் சிறு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. அரசாங்கம் சிறு முக்கியமான காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு நம்ம கவனம் கொடுக்கலன்னா, கவனத்தை கேட்கலன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு எஸ்எம்எஸ் வருது. ஆமாவா இல்லையா? என் போனுக்கு ஒவ்வொரு நாளும் எஸ்எம்எஸ் வருது. இங்க கவர்மெண்ட் இருக்கு, இப்படி சட்டங்கள் இருக்குது, இப்படி இருக்கு, தயவு செஞ்சு கீழ்படிங்க, தயவு செஞ்சு சொல்றதை செய்யுங்க, வெளியே ரொம்ப போகாதீங்க. ஒரு ஆள் தொடர்பு கொள்ளும் போது தூரமா நீங்க உங்களோட டிஸ்டன்ஸை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி வருகிறது. எதுக்கு அனுப்புறார்கள்? அதுக்கு நம்ம கவனிக்கணும் என்று சொல்லி, அவர்கள் சொல்ற காரியத்தை நம்ம கவனிக்கணும் என்று சொல்லி. அப்படி நம்ம கவனிக்கலாங்க, என்னங்க நடக்கும்? தூக்கி சிறைச்சாலை போட்டுருவார்கள். இப்ப இன்னும் தண்டனை ஆழமா போயிருச்சு. என்னது? சிறைச்சாலையிலயும் போடுவார்கள், 1000 வழியும் கட்டணும். ரெண்டும் செய்யணும். 6 மாசத்துக்கு சிறைச்சாலையில இருந்து 1000 வழி கட்டணும். வேணுமாங்க? கவனிக்கணுங்க தேவஜனமே. அதே போலதான் ஆண்டவர் வார்த்தை சொல்ல வருகிறது. அந்த வார்த்தைக்கு நம்ம கவனிக்கணும். தேவஜனமே கவனிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் வேஸ் இல்ல கூகுள் மேப் பாய்ச்சிருக்கோம். கூகுள் மேப்ல வேஸ் நம்ம பாய்ச்சிருக்கோம். ரோட்ல எங்க காடியோ மோட்டர் நம்ம ஓட்டிட்டு போறப்ப பாய்ச்சிருக்கிறோம். சரியா? நான் தனிப்பட்ட முறையில கேஎல் சிரமான் இப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் செய்யும்போது நிறைய பாய்த்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது இடங்கள். போகிறப்ப சத்தமா தான் அது சொல்லும். ஆனா எத்தனை தடவை பாதி விட்டு இருக்கிறோம். அது அழகா தான் சொல்லிட்டு வரும். மண்ணுக்கு போனோன்னே நீ போய் பிச்சை சைட்டு வலிக்கணும், சொத்துக்கை சைட்டு வளையணும் என்று சொல்லி அது அழகா சொல்லும். ஆனா அது சொல்லியும் சில நேரத்துல நம்ம கவனிப்பு ஒழுங்கா கொடுக்கலன்னா நம்ம பாதியை விட்டுருவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது. அது அழகா சொல்லிச்சு, 800 மீட்டருக்கு முன்பதாக நீ போய் பீச்சை சைட்டு வலின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? 800 மீட்டர் நமக்கு வழங்காது. எடுத்தோன்னே பீச்சை சைட்டு வலிமா டக்குன்னு ஒரு ரோட்ல வளைஞ்சிருந்தோம். டிபிஎஸ் போயிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்குது. இன்னும் டிபிஎஸ் போய் கொண்டு இருந்தேன். அங்க நிறைய வலுவு இருக்கும். சரியா? போய் கொண்டு இருக்கப்ப அது சொல்லிச்சு 800 மீட்டர்ல வளையன்னு. நான் என்ன பண்ணேன்? வளையணும்னு சொல்ல டக்குன்னு வளைஞ்சிட்டேன். சுத்தி வச்சு ஒரு சுத்தி 1/2 மணி நேரம் தேவையில்லாம நான் சுத்துறேன். பாருங்க, இதை நான் ஏன் சொல்றேன்னா, சாதாரண ஒரு காரியமா இருந்தாலும் கொஞ்சம் கவனிப்பு நம்ம விட்டுட்டோம்னா பாதை வேற எங்கேயும் போயிருது. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை நம்ம ஒழுங்கா கவனிக்கலைன்னா நம்ம பாதையை விட்டுருவோம். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை அவ்வளவாக இருக்கும். போராட்டங்களா இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துல நம்மளோட இமோஷன், நம்மளோட உணவுகளை நம்ம கேட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டு சொல்ல வேண்டிய கேட்கல வழி தப்பி போயிருக்கும். ஆகாஸ் அப்படி சூழ்நிலை இருக்குனால்தான் ஐசியாவும் மகனும் சென்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார்கள். இங்க முதலாவது கவனி. தேவஜனமே, இந்த COVID-19 இந்த வியாதி, இந்த கொரோனா வியாதி சூழ்நிலையிலும் இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு ஆண்டவர் சொல்ல வேண்டிய சொல்ல வர காரியத்தை நம்ம கேட்க கவனிக்காம நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவர் என்னத்தை ஞாபகப்படுத்துகிறார், ஆண்டவர் என்ன சொல்ல வரார், அந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிப்பு நம்ம கொண்டு வரணும். மனித ஞானத்துல நம்ம சும்மா செஞ்சுட்டோம்னா நிறைய காரியம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நம்மளோட ஞானம் லிமிட்டட், ஒரு அளவு தான். எல்லாத்தையும் அறிந்திருக்கிற மூளை கிடையாது மனித மூளை. நம்ம ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் பேசுகிற காரியத்தை கவனித்து நம்ம கேட்போம். தேவஜனமே, எப்படி இந்த ஆகாஸ் 2 ராஜாக்கள் 3 தேசங்கள் அவனை எதிர்த்து வருதுன்னு சொல்லி அவன் பயந்து போனாங்க. நம்மளும் இந்த காலகட்டத்துல நிறைய போராட்டங்கள் நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம். கொரோனா வியாதியாக இருக்கலாம், இல்லைன்னா பொருளாதார தேவைகளாக இருக்கலாம். நம்மளும் பிரச்சனையில் இருக்கிறோம். ஆனா தேவஜனமே, ஆண்டவர் கவனிக்க சொல்கிறார். என்னத்தை கவனிக்க சொல்கிறார்? அடுத்த காரியத்தை பார்ப்போம். கவனிங்கள். அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அமர்ந்திருந்து பாருங்க. அது 6வது ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 6ல இருக்குது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல 4வது வசனத்திலே வந்திருக்கு. ஆண்டவர் ஏசாயா கிட்ட சொல்றாரு. அதை போய் ஏசாயா போய் ஆகாஸ் ராஜா சொல்றாரு, பி கேர்ஃபுல், கீப் காம்.
பாருங்க, அமைதியா இருக்க சொல்கிறாரு. ஆண்டோட செய்தி என்னதுங்க? கீப் காம். இதுதான் ஆண்டோட செய்தி. முதலாவது கவனிக்க சொல்றாரு. கவனிக்க சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? கீப் காம். அமைதியாக இரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஜஸ்ட் கீப் காம். தேவஜனமே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆகாஸ் ராஜாக்கு அதான் முதல் காரியம் சொல்கிறாரு, அமைதியா இரு. கவனித்து அமைதியா இரு. ஆண்டவர் சொல்ற காரியம். இந்த சூழ்நிலையில நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நீ கவனி அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாரு. அப்படின்னா உள்ளார நிறைய அவனுக்கு காரியம் யோசிச்சு கொண்டு இருக்கிறான். ஐயோ, ஆபத்து வந்துடும், என் தேசத்துக்கு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன ஆக போகுது, என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆக போகுது, இந்த ராஜாக்கள் எல்லாம் என்னை சுத்தி வந்து தாக்க போறாங்களே என்று சொல்லி உள்ளார அவனுக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்குது? மனசுக்குள்ளார ஒரு சுனாமியால அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு பார்த்துட்டு, நீ என்னை கவனி, நீ முதலாவது என்னவாரு? அமைதியா இரு. இந்த உள்ளார வருகிற இந்த சுனாமி, உள்ளார வருகிற இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த கவலைகள், இந்த சூழ்நிலை எல்லாத்துக்கும் முதலாவது அமைதியா ஆக்கு. கீப் காம். அமைதியா இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இந்த அமைதியா இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணாடிக்கும் ஒரு காரியம், நம்ம பண்டிகை வருது. என்னது? கடல் அலைகள். அதான் ஞாபகம் வரும். அவ்வளவு நல்லா இருக்கும் கடல் அலையில அப்படியே அது அமைதியா தண்ணி சத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனா அதே கடல் கொஞ்ச நேரத்துல சுனாமியா வந்து அவ்வளவு பாதிப்பு வருது. தேவஜனமே, மனசு சில நேரத்துல அப்படிதான். உள்ளார இந்த புரியா பொங்கி கொண்டு சுனாமி மூல அலைகள் அடிச்சுட்டு தாக்கி கொண்டு இருந்தா நம்ம எதேதோ யோசிச்சு என்னன்னோ யோசிக்க ஆரம்பிச்சு நம்ம பிரஷரு எல்லாமே ஏறி போயிருது. ஆட்டோ சொல்றாரு, நான் சொல்றது இங்க கவனி, நீ முதல் அமைதியா வா. ரிலாக்ஸ், பி காம், கீப் காம். ஞாபகம் இருக்குது, நாங்க எல்லா பாஸ்டர்களும் சேர்ந்து, அதாவது ஸ்டூடெண்ட் பாஸ்டர்ஸ், இப்ப நம்ம மாநாட்டில் இருக்கிற எல்லா ஜூனியர் பாஸ்டர்ஸ் இருக்கிறோம்ல, நாங்க எல்லாமே அந்த படகுல இருந்தோம். எங்க போயிருந்தோம்? சபாக்கு போயிருந்தோம். 2 போட் எடுத்திருந்தோம். சீனியர் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் ஒரு படகுல போயிட்டாங்க. நாங்க கொஞ்சம் ஜூனியர் பாஸ்டர்ஸ் இருக்கிறோம்ல, அப்பெல்லாம் படிச்சு கொண்டு இருந்தோம். இன்னும் படிச்சு கொண்டு இருக்கிற நாங்க பாஸ்டர்னா ஒரு போட்ல இருந்தோம். அந்த போட் என்ன பண்ணுச்சு, நாங்க ஒரு கடலுக்கு போயிருந்தோம். கடல்ல சபாக்கு போயிட்டு சபால ஒரு கடலுக்கு போயிருந்தோம். அந்த போட்டு முன்பதாக போயிருச்சு. நாங்க கொஞ்சம் வெளியே ஆகிறதுக்கு லேட் ஆயிருச்சு. லேட் ஆகிறப்போனே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்ல ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். பயங்கரமான காத்து. நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து ஒரு சைட்ல உட்காந்துருந்தேன். என்னோட கையி தண்ணியும் ஒரே அளவுல இருக்கு. என்னோட கையும் தண்ணியும் கடலும் ஒரு அளவுல இருக்கு. ஒரே அளவு பக்கத்துல தண்ணி. அவ்வளோ காத்து. போட்டு அலை மோதுது. வளைக்க முடியல. அந்த போட்டு ஓட்டுறவங்களே சொல்லிட்டாங்க, இது வந்து ரே ஒகேஷன், இந்த மாதிரி நடந்தது கிடையாது, எப்பயாச்சும் எங்கேயாச்சும் நடக்கும், இது மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பயந்துகிட்டு என்ன பண்றாரு, யூ டர்ன் பண்ண ட்ரை பண்றாரு. நாங்களாம் எங்களுக்கு வந்து உள்ளார பயம் வர சிரிச்சுட்டு தான் இருந்து பேசிட்டு இருந்தோம். பாரு, அவனே பயப்பட ஆரம்பிச்சுட்டான். சத்தம் போய் நீ நம்ம சவால தான் வந்து சாவ போறோம் அப்படின்னு எதோ பேசி கொண்டு இருக்கிறோம். அவனும் என்ன பண்றாரு, போட் ஓட்டினவரு வலிக்க ட்ரை பண்ணாரு. சரி, நம்ம பாரு, நம்ம வலிச்சிருவோம், கிட்ட நம்ம போய் கரை ஓரத்துல சேர்ந்துருவோம், தண்ணி வத்தியோட நம்ம போலாம் அப்படின்னு. அதுவும் முடியல. பெண்ணுக்கும் போக முடியாம நம்பிக்கையில என்ன பண்ணோம், சரி போற வேகம் நம்ம அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பத்திரமா போய் சேர்ந்தோம். ஆனா அந்த போட்டுல அந்த கொஞ்ச நேரம் அந்த சைட்ல இருந்து இந்த சைட் வர வரைக்கும் கடல்லையும் ஒரு புயல் காத்து, இங்க மனசுக்குள்ளாரையும் ஒரு புயல் காத்து. என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அந்த போட்டு போயிருச்சு, நாங்க போக முடியல. எல்லாம் தண்ணி அடிக்கிற காத்துல இங்கக்குள்ளார போட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி. அக்கறையில போய் சேர்ந்தோன்னே, நிலத்துல போய் சேர்ந்தோன்னே, எப்படி எவ்வளவு கடல் அமைதியா ஆணுச்சோ அதே அமைதி எங்க இதயத்துக்கு வச்சு. என்னது, அப்பா தப்பிச்சோண்டான்னு பாருங்க. இன்னைக்கு அந்த பேர் ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஆகாச ஜனங்களும் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, முதலாவது அமைதியாக ஆகு. நீ இதையும் அதையும் நினைச்சு கொண்டு உன் வாழ்க்கை நினைச்சு கொண்டு நீ பயந்து கொண்டு இருக்காத. அமைதியா ஆகு. தேவஜனமே, இன்னைக்கு நம்மளோட ஆண்டு கொடுக்கிற செய்தி அதுதாங்க, அமைதியா ஆகும்.
போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எந்த சூழ்நிலையா வந்தாலும் ஆண்டவர் அவருக்கு அவரோட வார்த்தைக்கு கவனத்தை செலுத்த சொல்லுகிறார். அமைதியாகும். முதல் காரியம், அந்த செய்தி நம்ம கேட்கணும்னா அமைதியாகும். அமைதியாகும். ஆண்டவர் என்ன சொல்ல வராரோ அமைதியாகும். ஆனா எப்படிங்க முடியும்? சொல்றதுக்கு சின்னாக இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. புயல் காத்து அடிச்சு கொண்டு இருக்கும்போது வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிறப்ப எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? எப்படிங்க சுலபமாக சரி அமைதியா இருக்கலாம் சொல்ல முடியாது. சுலபமான ஒரு காரியம் கிடையாது. சரியா? ஒரு கதைக்கு நம்ம கொண்டு போன ஆசைப்படுகிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி, நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். மார்க் 4வது அதிகாரம் வசனம் 35-41. சீஷர்கள் பாருங்க, சீஷர்கள் படகுல இருக்கிறார்கள். சீஷர்கள் முக்காவாசி பேரு மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். சரியா? அது ஒரு 6-7 பேர் மீன் பிடிக்கிறவர்கள் சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா யோவான் 21 நம்ம பார்த்தோம்னா சீஷர்கள் திரும்பி பேர் மீன் பிடிக்க சொல்லும்போது கூட ஒரு 6-7 பேர் போகிறார்கள். 6-7 பேர் இருக்கிறார்கள் படகுல. பொதுவாக அவர்களாம் மீன் பிடிக்க கொஞ்சம் தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள், நல்ல அனுபவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். பாருங்க, மீன் பிடிக்கிறவர்கள் படகுல தான் மீன் பிடிப்பார்கள். ஆமாவா இல்லையா? அப்பனா மீன் எங்க இருக்கும், கடல் எப்படி இருக்கும், எப்படி சூழ்நிலை மேற்கொள்ளலாம், எப்படி தப்பிச்சு வரலாம் என்று சொல்லி சீஷர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தனால நல்லா அறிந்திருப்பார்கள். இப்ப அதே போலதான் இது என்ன நடக்குது, இயேசும் அந்த படகுல இருக்கிறாரு, இயேசு நித்திரைக்குள்ளாக இருக்கிறாரு. சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள், படகுல இருக்கிறப்ப காத்து புயல் அடிக்குது. காத்து புயல் அடிக்கும் போது கடலை நல்லா அறிந்திருக்கிறவர்கள் இயேசு கிடையாது. இயேசுவோட வேலை நம்ம பார்த்தோம்னா கார்பெண்டர்னு சொல்லுவாங்க. பொதுவா அந்த மாதிரி வேலை செய்யறது தான் கார்பெண்டர்னு கிடையாது. ஆனா பொதுவா இப்படிப்பட்ட வேலைகள் செய்கிறவர். ஆனா மீன் பிடிக்கிறது யாரு? இயேசு கிடையாது, சீஷர்கள். அப்ப இயேசு தான் பார்க்க போனா என்ன இப்படி இருக்குது, இது எப்படி நம்ம போலான்னு சொல்லி சீஷர்கிட்ட கேட்டு. ஆனா மீன் பிடிக்கிற சீஷர்கள் அவர்கள் பயப்படுறார்கள். அவர்கள் பயப்படுறார்கள். இப்படி காத்து அடிக்குது, இப்படி புயல் அடிக்குது, நம்மளாம் சாவ போறோம். இயேசுக்கு எழுப்புறார்கள், இயேசு உங்களுக்கு அக்கறை இல்லையா, நம்மளாம் சாவ போறோம் அப்படின்னு. பாருங்க, அவர்கள் தான் நல்லா அறிந்திருப்பார்கள் தண்ணி காரியத்தை, கடல் காரியத்தை. ஆனா அவர்கள் இயேசு தான் நிக்கிறாப்ப அந்த அலை எப்படி அடிச்சிருந்து. வாழ்க்கைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா பயம் வந்துருக்கு. சீஷர்களுக்கு அதே பயம். எவ்வளையோ அலைகளை பார்த்திருப்பாருங்க. ஆனா ஒரு அலை அவ்வளவு மோசமா வந்திருக்குது, அவருக்கு அதுக்கு பயப்படுறாரு. இயேசு 39வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அமைதியாயிரு, இறையாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியாக எல்லாமே அமைதியாக மாறுகிறது. தேவஜனமே அப்படியே ஒன்றுமே இல்லாம அமைதியாகிறது. சீஷர்கள் கடல்ல நல்லா அறிந்திருக்கிறவர்கள் அப்படி ஒரு காரியத்தை வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டார்கள். இப்படி வேகமா அடிச்சு கொண்டு இயேசு அமைதியா இருன்னு சொன்னார். ஒரே வினாடி, ஒரு செகண்ட்ல எல்லாம் அமைதியாயிடுச்சு. சீஷர்கள் பயந்து போய் கேட்கிறார்கள், இது யாரு நீ சொல்ற ஒரு காரியத்துல இது கூட அமைதியாவது, கடல் கூட என்று சொல்லி பயப்படுறார்கள். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். எப்ப அமைதி ஆகு என்று சொல்லு. தேவஜனமே, நீங்க ஆண்டவர் ஆகாசம் ராஜாக்கும் அதேதான் சொன்னார். நான் சொல்றத நீ கவனமா கேளு. கேட்கணும்னா முதல் காரியம் நீ அமைதியாகு. பி காம், கீப் காம், அமைதியாகு. தேவஜனமே, இன்னைக்கு நம்மளும் பிரச்சனை தான் இருக்கும். வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையும் பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. குறிப்பாக இந்த கொரோனா, COVID-19 சூழ்நிலைகளும் பிரச்சனைகள் இருக்கு. தேவஜனமே, இது மட்டும் பிரச்சனை நினைச்சிடாது. சூழ்நிலைகள் நல்லா ஆகுனதுக்கு பிறகு நமக்கு இன்னும் நிறைய போராட்டங்கள் வரும். திருசபைகள் எப்படி கூட போகிறோம், திருசபையா கூட முடியாது, எத்தனை பேர் தான் இருக்க முடியும், இப்படிதான் நம்ம கூட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் வரப்போகிறது. திருசபை காரியம் மட்டும் கிடையாது, பொருளாதாரத்திலையும் நிறைய காரியங்கள், நிறைய வேலைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் வரும். இதுக்கு பிறகு இது மட்டும் தான் நினைக்கிறாதீங்க. MCU மட்டும் தான், நடமாற்ற சட்டம் மட்டும் தான் நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறினதுக்கு அப்புறம் நிறைய போராட்டங்கள் நம்ம தேசம் மட்டும் இல்லாம பூமியில ஒவ்வொரு தேசமும் கஷ்டப்படும். பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் கடந்து போகும். அது எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் ஒன்னே ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் சொல்றதை மட்டும் கேளு. இரண்டாவது, அமைதியாக கீப் காம், be attentive to me and keep calm. நான் சொல்றதை கேட்டுட்டு கவனித்து அமைதியாக இரு. கீப் காம், அமைதியான அப்சாம இருந்துச்சு. கீப் காம், அமைதியாக இரு. போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும், ஆனா நான் கூட இருக்கிறேன் ஆண்டு சொல்கிறார். தேவஜனமே, அப்படியாக அமைதியாக நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார்.
மார்க் 5வது அதிகாரம் 35-41 நம்ம பார்த்தோம்னா, சீஷர்கள் அந்த படகுல இருந்தாலும் ஆண்டவர் அங்கதான் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். புயல் காற்று அடிக்கும் போதும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். தேவஜனமே, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு எரியாது அமைதியா இருன்னு சொன்னா எல்லாமே மாறி சீஷருக்கு போல நம்ம பயந்து ஆண்டவர் கிடையாது. இல்லை, ஆண்டவர் அப்படி செய்வது கிடையாது. ஆகாஷ் ராஜா கிட்டே அதுதான் போயிட்டு ஐசியா மூலியமாக ஆண்டவர் சொல்கிறார், கவனி, நீ முதலாவது அமைதியாக, இதெல்லாத்தையும் நீ நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காரு, அமைதியாக. தேவஜனமே, எதுக்கு ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்றாரு? எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு கீப் காம்? ஏன் தெரியுமா? அடுத்தது ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, பயப்படாத, நீ பயப்படாத என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் இருதயம் துவல வேண்டாம், பயப்படாத. நீ பயப்படாம உன்னோட இருதயத்தை என்ன பண்ணிடாத, தளர விட்டுறாத. அதான் ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் லூஸ் ஹார்ட், டு நாட் லூஸ் ஹார்ட். தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறாரு எதுக்கு கீப் காம் பண்ண சொன்னார்னா, ஏன்னா அடுத்தது பயப்படாத. எது நினைச்சு பயந்து கொண்டிருக்க பாருங்க. பயப்படாத என்று சொல்லும்போது வேதத்துல நம்ம நிறைய பகுதி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத என்று சொல்லுவோம். குறிப்பாக யோசுவா 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 9வது வசனத்திலே குறிப்பாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐசியா புஸ்தகத்திலேயே ஒரு நல்ல ஃபேமஸான, நல்லா அறிந்திருக்கிற ஒரு வசனம், ஐசியா 41:10 வசனம், பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிற வசனத்தை நம்ம பாருங்க. ஆண்டவர் எல்லா வசனத்திலையும் பயப்படாத என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் பயப்படாத என்று சொன்னது பிறகு ஆண்டவர் ஒரு காரணத்தை கொடுக்கணும்ல, ஏன் பயப்படாத என்று சொல்றாரு. ஆமா பாய், சொல்றது கரெக்டா இல்லையா? பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஆண்டவர் சொல்லணும். ஆமாவா இல்லையா? பயப்படாத என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்லணும்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க தேவை சந்திக்கப்படணும், சரிப்பா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னா பயப்படாம இருந்துருவானா? ஏதோ கொஞ்சம் பயப்படானான்றாங்களே சரி அப்படின்னு தான் நினைப்பாங்க, தவிர அந்த பயம் அப்படியே போயிடாது. சரியா, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு, நான் முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அம்மாவா இல்லையா? யோசுவா 1வது அதிகாரம் 9 நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்ற பயப்படாத, ஏன்னா மோசேஸோடு நான் இருந்தது நான் உன்னோட இருப்பேன். ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்லிட்டு யோசுவாட்ட விடல, மோசஸோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன். அப்ப யோசுவாக்கு பலன் அடைந்திருக்கும். மோசஸ் எப்படி ஆண்டு வழி நடத்தினாரு, அதே போல என்னையும் வழி நடத்துவார். அதே போலதான் ஐசியா 41வது வசனம் 10 நம்ம பார்த்தோம்னா, ஐசியா 41:10 ஆண்டவர் சொல்லுகிறாரு பயப்படாத. சொன்னதுக்கு பிறகு நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னா, நீ பயப்படாத, என்ன கடந்து போனா நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அப்படின்னா இயேசு இங்க சொல்றாரு, நீ பயப்படாத, கீப் காம் and don't be afraid, அமைதியாக இருந்து பயப்படாத அப்படின்னு சொல்றாருன்னா, உன் இருதயத்திலே தோல வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறாருன்னா, don't lose heart அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் காரணத்தை கொடுக்கணுமா இல்லையா? ஆகாசை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு காரணத்தை கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் கொடுக்கிறார், நல்ல ஒரு காரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஏன் பயப்படாத என்று சொன்னாருன்னு ஆண்டவர் நல்ல ஒரு காரணத்தை கொடுக்கிறாரு. அதே 4வது வசனத்துல இருக்குது. சரியா, அதே 4வது வசனத்துல இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறாரு பாருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நாங்க பாருங்க. முதலாவது நம்ம இங்கிலீஷ்ல நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஒரு வார்த்தை வரும், do not lose heart because of these two smoldering starts of firewood. அது ஆண்டவர் யாரை குறிப்பிட்டு பார்க்கிறாருன்னா, அதுக்கப்புறம் வருகிறது பாருங்க, because of the fierce anger of Rezin and Aram and of the son of Remaliah, பேக்காவும் ரெசின் ராஜாவும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை வருகிறது, இந்த 2 புகைகிற கொல்லி கட்டைகளாகிய. அப்படின்னா 2 கொல்லி கட்டைகளாகிய என்று சொல்லி யார் ஆண்டவர் ஒப்பிட்டு பார்க்கிறாரா? அதே தமிழ்ல 6வது வசனத்துல இருக்கு. அதே வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ரெமாலியாவின் மகன் அப்படின்னா பேக்கா, அப்புறம் 6ஆம் ராஜா, 2 பேர் இருக்கிறாங்க. சரியா, 2 பேரு இருக்கிறார்கள். இந்த 2 பேர்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த 2 புகைகிற
கொலை கட்டைகளாகிய. பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாத, உன்னோட இருதயத்தை நீ தளர விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாருன்னா, இது என்ன அர்த்தம்னா, இதுதான் முக்கியம். இந்த அர்த்தம் நம்ம அறிந்து கொண்டா ஏன் பயப்பட வேணாம் என்று ஆண்டு சொல்றாருன்னு தெரியும். பாருங்க, புகைகீரன் ஆண்டு சொல்கிறாரு. சரியா? இங்கிலீஷ்ல வந்து ஸ்மோல்டரிங்னு வரும். சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, புகைந்துதான் கொண்டு இருக்குது, நெருப்பு இல்லை. அப்படின்னா நல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. கொலைக்கட்டையா நமக்கு எல்லாத்துக்கும் அது அப்படின்னா என்னன்னு அறிந்திருக்கிறோம். அந்த காலத்துல பாய்க்கிறது எரிக்கிறதுக்கு பாய்ப்பா இருக்கும். பாருங்க, அது வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் புகைந்து கொண்டுதான் இருக்கும், அதுல நெருப்பு கிடையாது. அப்படின்னா எரிஞ்சு முடிச்சிருச்சு, எரிஞ்சு முடிஞ்சிருச்சு, அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஆண்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 2 ராஜாங்களும் எரிஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய கரிசி காலம் வந்துருச்சு, அவங்களுக்கு கரிசி வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு. அதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. நீ வந்து இந்த 2 ராஜாங்களை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த 2 ராஜாங்களோட இறுதி வந்துருச்சு, அவங்களோட கரிசி வந்துருச்சு, அவங்களோட கரிசி காலம் வந்துருச்சு. எரிஞ்சி கொண்டிருந்த காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எரிஞ்சு என்னவாயிட்டாங்க, புகைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படின்னா எரிஞ்சு முடிய போகுது. எரிஞ்சு முடிஞ்சதுக்கு என்னங்க அவசியம்? எரிஞ்சு முடிஞ்சு போன கொலிக்கட்டைக்கு என்ன அவசியம்? ஒரு வேலையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தேவஜனமே, ஆண்டவரே இந்த ஆகாசுக்கு சொல்லுகிறாரு, நீனு முடிஞ்சு போன காரியத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற. இந்த 2 ராஜாங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சும்மா படம் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க, எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, 2ம் முடிஞ்சிருச்சு, புகைந்து கொண்டுதான் இருக்குது, அவ்வளவுதான், நெருப்பெல்லாம் இல்ல. தேவஜனமே, அப்படின்னா ஆகாசு முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த 2 ராஜாங்களும் முடிஞ்சிருச்சு, அவங்களோட கடைசி காலம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க 6வது வசனம் 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன நியாயத்தை தீர்ப்பு கொடுக்கிறாரு இந்த 2 ராஜாக்களும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்னத்துக்கு அர்த்தம்? ஆகாசு வெற்றி பெற்ற ஒரு போரை நினைத்து அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டான். ஏன்னா இந்த 2 ராஜாக்களும் ஏற்கனவே இறுதி கடைசி காலத்துல இருக்கிறார்கள், முடிவு வந்துருச்சு. முடிவு வந்த ஒரு ராஜாக்களை நினைத்து எதுக்குங்க ஆகாஸ் கவலை பண்ணோம்? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் காரியம், நீ நான் சொல்றதை கவனமா கேளு, அமைதியா ஆகு. ஏன் தெரியுமா? நீ எதுக்கு நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறனா, முடிந்து போன ஒரு போரை நினைத்து நீ பயந்து கொண்டு இருக்கிற. வெற்றி பெற்ற ஒரு போரை நினைத்து நீ கவலைப்பட்டு இருக்க. You are fearing for the fight that you have already won, for the war that you have already won. வெற்றி பெற்ற ஒரு போரை நீ நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்க. ஏன்னா இந்த 2 ராஜாக்களும் நெருப்பா எரிஞ்சு இப்ப என்ன புகைத்து தான் கொண்டு இருக்கிறார்கள். கூடி சீக்கிரம் காணா போயிருவார்கள், முடிஞ்சிருச்சு அவங்க கதை. 6வது வருஷம் 7வது வருஷம் சொல்லுகிற ஆண்டு நியாயத்திற்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த ராஜாக்கு. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு என்ன காரியம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில முக்காவாசி கவலைக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார், ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டு நமக்காக அந்த போரை வெற்றி பெற்றுட்டார். நம்ம தான் கஷ்டப்பட்டு கொண்டு அதே திரும்பி நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்ப ஆகாஸ் அதான் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க கவனி, அமைதியா ஆகு, நீ பயப்படாத, உன் இருதயத்தை தளர விட்டுறாத. Don't lose your heart. Because you are fearing and you are thinking of the war that you have already won. வெற்றி பெற்ற ஒரு போரை நினைச்சு கொண்டு எதுக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? அதுதாங்க ஆண்டவர் இங்க ஆசிரியர் சொல்லுகிறாரு. தேவஜனமே, எதுக்குங்க இன்னும் நம்ம கவலைப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு இருக்கணும்? ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டாருங்க. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வெற்றியை கொடுத்துட்டாரு. தேவஜனமே, எதுக்கு நம்ம இன்னும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார், ஆண்டவர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த COVID-19 இந்த கொரோனா வியாதி நிமிஷ காலத்துக்கு எதுக்கு இன்னும் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கணும்? ஆண்டவர் ஏற்கனவே இது எல்லாத்தையும் வெற்றி பெற்றுட்டார். ஆண்டவர் இது எல்லாத்தையும் நன்மை ஆக்கி செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, ஆண்டவர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த அரசாளுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அப்ப இன்னைக்குமே நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. தேவஜனமே, எதுக்குங்க
ஒரு போரை குறித்து நம்ம நினைத்திட்டு இருக்கோம், அந்த போரை நம்ம ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோம். ஏன்னா வெற்றி பெற்ற ஆண்டவர் நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம எதிர்காலம், நம்மளோட பொருளாதாரம், நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், தேவஜனமே இதெல்லாத்தையும் நினைத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேண்டாம். ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கவனித்து அமைதியாக இருந்து பயப்படாம இருப்போம். நம்ம இருதயத்தை நம்ம தளர விட்டுற வேண்டாம். டோன்ட் லூஸ் அவர் ஹார்ட். இந்த லூஸ் அவர் ஹார்ட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மூல பாஷையில இந்த கேண்டில் இருக்குல்ல, மெழுகுத்திரி, இந்த கேண்டில் இதை பத்த வச்சோன்னு அப்படியே கரையும் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம கரைஞ்சி போக வேண்டாம். அப்படிப்பட்டு நம்ம கரைஞ்சி போக வேண்டாம். அப்படியே கரைஞ்சி போயிட்டு ஒண்ணுமே இல்லாம அப்படி போக வேண்டாம். தைரியமாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வெற்றி கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, ஆண்டவர் நமக்காக வெற்றி, அவரு நமக்காக போர் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, அப்ப நம்மளோட பங்கு என்னங்க? சரி, ஆண்டவர் ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், ரிலாக்ஸா இருக்கிறேன், காமா இருக்கிறேன், பயப்பட மாட்டேன், என் இருதயத்தை நான் தளர விட்டுற மாட்டேன். நம்ம என்னங்க செய்யணும்? ரொம்ப சுலபங்க, ரொம்ப ரொம்ப சுலபம். 9வது வசனத்தை வாசிங்க, குறிப்பாக கரிசி பகுதி. 9வது வசனத்துல கரிசி பகுதி, 9வது வசனத்தை பார்க்குமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, விசுவாசத்துல நீ உறுதியா நிக்கலனா நீ நிக்கவே மாட்டேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். Don't have faith, you're never going to stand. தேவஜனமே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 7. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 7 ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்படி நடக்கணுமா? பார்வையில நம்ம நடக்க கிடையாது, விசுவாசத்துல நடக்கணும். தேவஜனமே, இன்னைக்கு விசுவாசத்தை நம்ம நிற்போம். என்னது? ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்திலையும் கஷ்ட காலத்திலையும் ஆண்டவரோட நம்ம நிற்போம். விசுவாசத்துல நம்ம நிற்போம். பலன் பட்டு நம்ம நிற்போம். ஆண்டவர் கேட்கறது 3 தான். கவனிப்போம். ஆண்டவர் என்ன சொல்ல வர இந்த சூழ்நிலையில கவனிப்போம், அமைதியாக இருப்போம். போராட்டம் நினைச்சு நம்ம உள்ளார நம்ம இருதயத்துக்குள்ளார பொங்கி கொண்டு இருக்க வேண்டாம். அமைதியாக இருப்போம். பயப்படாமல் விசுவாசத்தோட இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நமக்காக அவர் போருக்கு செய்கிற தேவன். ஏற்கனவே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவர் வெற்றி சேர்ந்துட்டார். நம்ம அமைதியாக இருந்து பார்க்கறது தான் நம்மளோட வேலை. ஆண்டவர் பெரிய காரியம் செய்து முடிப்பார். அதே தான் ஆகாஸ்க்கு ஆண்டவர் ஐசியா தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். அமைதியா இரு, பயப்படாம அமைதியா நான் கவனித்து பாரு. ஆண்டவர் சொல்ல மற்றது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, இப்படியாக கண்கள் மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? இப்படியாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களோடு போர் செய்கிற தேவனாக நீர் இருக்கிறேன். எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனாக நீர் இருக்கிறேன். அற்புத அதிசயங்கள் செய்கிற தேவனாக நீர் இருக்கிறேன். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக நீர் இருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா ஹாஸ் ராஜாக்கு நீ சொன்ன ஒரு காரியத்தை நாங்கள் ஞாபகம் வைத்துக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தை கவனித்து, ஆண்டவரே ராஜா அப்பா அமைதியாக இருந்து பயப்படாமல் இங்கிருந்து தளர விட்டுறாமல் விசுவாசத்தோடு நாங்கள் நிற்கும் போது ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். அற்புத அதிசயங்கள் செய்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ வெற்றி பெற்றுட்டீர். ஆண்டவரே, எங்களை நீ வெற்றி கொடுத்துட்டீர். அமைதியாக இருந்து பார்க்கறது தான் எங்களோட வேலை. ஆண்டவரே, விசுவாசத்தை நாங்கள் வாழ்ந்தால் போதும். விசுவாசத்தோடு நாங்கள் வாழ, விசுவாசத்தோடு ஜீவிக்க கிருபை தாரும். பிரச்சனைகள், பொருளாதார தேவைகள், எங்கள் குடும்பங்கள், எதிர்காலங்கள் எல்லாத்தையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாத்தையும் நீர் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே, எல்லாத்தையும் நீ பார்த்துக் கொள்வீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சின்னமாகும் கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபமும் ஆசீர்வாதமும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வேலை அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக, அன்புக்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்களோட இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட இருக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பயப்பட போகிறது கிடையாது ஆண்டவரே. எங்கள் மனசை நாங்கள் தளர விட போகிறது கிடையாது ஆண்டவரே. தைரியமாக விசுவாசத்தோடு நாங்கள் இறுதி வரைக்கும் நாங்கள் நிற்போம் ஐயா. ஆண்டவரே, அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிரசனத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. திருவிருந்துக்கு எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே.
திருவிருந்து மூலியமாக ஐக்கியம் பலம் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களை நீ பலப்படுத்துறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட நீ தங்கிரும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியமும் சதா காலமும் நம்மளோடு இருப்பதாக. ஆமேன். நாம் சேர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமேன். தேவஜனமே, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.